அத்தியாயம் 13. கிரைம் பிரான்ச், உளவுத்துறை இரண்டிலும் இருந்த உயர் அதிகாரிகள் நீள்வட்ட மேஜையை சுற்றி கவலையாய் உட்கார்ந்திருந்தார்கள். அதிகப்படியான கவலையோடு விஷ்ணு, உளவுத்துறை டைரக்டர், தனக்கு முன்னால் இருந்த மைக்கில் துயரம் தோய்ந்த குரலில் பேசிக்கொண்டிருந்தார். கடந்த 8 மணி நேரமாய் மிஸ்டர் விவேக்கை பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லை என்பது கவலைக்குரிய விஷயம். மதியம் என்னோடு பேசிக்கொண்டிருந்த போது அவருக்கு SMS-இல் ஒரு தகவல் வந்தது. அந்த தகவல் என்ன என்பது எனக்கு தெரியாது. ஆனால் விவேக் தனக்கு டிஜிபி இடமிருந்து அவசர அழைப்பு வந்திருப்பதாக சொல்லி உடனே புறப்பட்டு போனார். அவர் புறப்பட்டு போய் இப்போது 8 மணி நேரம் ஆகிவிட்டது. விவேக் டிஜிபியை போய் பார்க்கவில்லை என்பது உறுதியாகிவிட்டது. எங்கே, யாரை பார்க்க போனார் என்பதும் தெரியவில்லை. அவருடைய செல்போனை தொடர்பு கொண்டால் ஒரு பீப் சத்தம் மட்டும் கேட்கிறது. மற்றபடி எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை என்று சொன்ன டைரக்டர் விஷ்ணுவை ஏறிட்டார். விஷ்ணு, உங்களுக்கு என்ன தோணுது? விவேக் எங்கே போயிருப்பார் என்கிற விஷயத்தில் எனி கெஸ் ஒர்க்? விஷ்ணு ஒரு பெருமூச்சோடு நிமிர்ந்தான். சார், பாஸ் தன்னோட செல்போனில் வந்த மெசேஜை பார்த்துட்டு ஒரு பொய் சொல்லிட்டு உடனே கிளம்பி போயிருக்கார். அப்படின்னா அது நமக்கு தெரியக்கூடாத விஷயமாய் இருக்கலாம். ஸ்வஸ்திகா கிட்ட இது சம்பந்தமாய் 1 மணி நேரத்துக்கு முந்தி பேசிட்டு இருந்தேன். முகிலும் ஸ்வஸ்திகாவும் தோழிகளாய் இருந்தாலும் ஸ்வஸ்திகாவுக்கு முகிலை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியல. முகில் பாகிஸ்தானுக்கு போயிட்டு வந்த விஷயம் மட்டும் தெரியும். சோ இந்த விவகாரத்தில் ஸ்வஸ்திகாவோட பங்களிப்பு நமக்கு பெரிய அளவில் உதவி பண்ணாது. இதுல இன்னொரு விஷயம், நெப்போலியனை பற்றியும் கடந்த 8 மணி நேரமாய் எந்த ஒரு தகவலும் இல்லை. நெப்போலியனோட செல்போனை கான்டாக்ட் பண்ணினாலும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஒரு பீப் சத்தம் மட்டும் கேக்குது. என்னோட கெஸ் ஒர்க் என்னன்னா 2 பேருமே ஏதோ ஒரு இடத்தில் ஒன்னா இருக்காங்க. பட் அவங்களால நம்மை தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கலாம். விவேக், நெப்போலியன் 2 பேருமே ஏதாவது ஒரு ஆபத்தில் மாட்டி இருக்கலாம்னு சொல்ல வரீங்களா? மேபி சார். விஷ்ணு சொல்லி கொண்டிருக்கும் போதே கிரைம் பிரான்ச்சை சேர்ந்த அதிகாரி ஒருவர் எழுந்தார். சார், நான் என்னோட கருத்தை சொல்லலாமா? ப்ளீஸ். முகிலோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை பார்த்தேன். அவளுடைய மரணத்துக்கு காரணம் அவள் உபயோகப்படுத்தும் லிப்ஸ்டிக்கில் விஷம் கலந்திருந்தது. முகில் உயிரோடு இருந்தால் யாருக்கு என்ன பிரச்சனை என்பதை கண்டுபிடித்து விட்டால் போதும். குற்றவாளியை நாம் சுலபமாய் தொட்டுவிடலாம். முகிலை தீர்த்து கட்டுவது மட்டும் கொலையாளியின் நோக்கம் இல்லை. ஸ்வஸ்திகாவையும் கொலை செய்ய 2 முறை முயற்சி செய்யப்பட்டு அது தோல்வியில் முடிந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஸ்வஸ்திகாவை வாடகை தாயாக்கி கருவளர்ப்பு செய்த டாக்டர் சத்யஜோதியையும் தீர்த்து கட்ட முயற்சி நடந்தது. இப்படி இந்த விவகாரத்தில் எல்லோருடைய உயிருக்கும் ஒரு அச்சுறுத்தல் இருந்து வந்திருக்கிறது. இதற்கு முதல் பலி முகில். நாம் அலட்சியமாக இருந்தால் இந்த உயிர் பலிகள் மேலும் தொடரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தனி நபர் பிரச்சனை மட்டும் அல்ல, நம் நாட்டு நலன் பிரச்சனையும் அடங்கியுள்ளது. அதனால்தான் முகில் உயிர்விடும் தருவாயில் ISI என்ற பாகிஸ்தானின் உளவுத்துறைக்கான ஆங்கில எழுத்துக்களை சொல்லி இருக்கிறாள். ISI என்ன என்பதை பற்றி விவேக் சொல்லிவிட்டார். இப்போது நமக்கு தெரிய வேண்டியது SSI என்ன என்பதுதான். அதுவும் ஏதாவது ஒரு நாட்டின் உளவுத்துறையாய் இருக்கலாம். உளவுத்துறை டைரக்டர் சொல்ல அந்த அதிகாரி தீர்மானமாய் தலையாட்டினார். சாரி சார், நான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளின் உளவுத்துறை பெயர்களோடும் அந்த SSI எழுத்துக்களை ஒப்பிட்டு பார்த்து விட்டேன். SSI என்ற எழுத்துக்களில் உளவுத்துறையே இல்லை. விஷ்ணு ஏதோ பேச முயற்சிக்க அவனுடைய செல்போன் சைலண்ட் மோடில் இருந்து கூப்பிட்டது. எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தான். ரூபலா. செல்போனை காதுக்கு பொருத்தி யாருக்கும் கேட்காத தொனியில் மெல்ல குரல் கொடுத்தான். சொல்லுங்க மேடம். என்ன, உன்னோட பாஸை பத்தி ஏதாவது தகவல் வந்ததா? இல்ல மேடம். சரி, நீ இப்போ எங்கே இருக்க? உளவுத்துறை ஏற்பாடு பண்ணி இருக்கிற ஒரு மீட்டிங்கில் இருக்கே மேடம். மீட்டிங் எப்ப முடியும்? எப்படியும் 1 மணி நேரம் ஆயிடும்னு நினைக்கிறேன். சரி, மீட்டிங் முடிஞ்சதும் என்ன வந்து பாரு. ஓகே மேடம். அத்தியாயம் 14. விவேக் செல்போனில் எண்களை தட்டி காதுக்குள் வைத்து செவிமடுத்துவிட்டு முகம் மாறினான். ஒருவன் உருமினான். என்ன? ஃபோன் நாட் இன் யூஸ்ன்னு வருது. என்ன
ஆக்ட் கொடுக்குறியா? ஐயோ நிஜம், நீ சொல்றது நிஜம்னா அந்த XXX யார்கிட்ட இருக்குன்னு சொல்லு. அது இதோ பார், நீ கிரைம் பிரான்ச்சில் படித்தது எதுவும் இங்கே உனக்கு உதவாது. 2 ஆப்ஷன் தான் உனக்கு. முதல் ஆப்ஷன், XXXை நீ யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்கியோ அந்த நபர் இங்கே வரணும். 2வது ஆப்ஷன், அந்த நபர் இங்கே வராத பட்சத்தில் நீ போய் வாங்கிட்டு வரணும். அவனோட ஃபோன் இப்ப நாட் இன் யூஸ்ன்னு சொல்ற. அப்படின்னா நீ தான் அந்த நபர்கிட்ட போகணும், அந்த XXXை வாங்கிட்டு வரணும். சரி, போய் வாங்கிட்டு வரேன். உங்கள யாராவது ஒருத்தர் என் கூட வாங்க. 1 மணி நேர வேலைதான், விவேக் சொல்ல அரை இருட்டில் குரல் கேட்டது. சர்வேஷ், நீ போறியா? போறேன். 110 கிலோ எடை உடம்போடு ஒருவன் முன்னால் வந்தான். காதோர கிருதாவும் மீசையும் ஒரு புள்ளியில் சேர்ந்திருந்தது. சர்வேஷ், இவன் போலீஸ் ஆசாமி, மூளைக்கு நிறைய வேலை கொடுப்பவன். ஒரு நொடியில் உன்னை ஏமாற்றி விடுவான். பார்த்து பத்திரம். அந்த சர்வேஷ் மொச்சையாய் இருந்த தன் பெரிய பற்களை காட்டி சிரித்தான். எனக்கு இவனுடைய நடவடிக்கைகளில் ஒரு துளி சந்தேகம் வந்தாலும் போதும், சுட்டு தள்ளிட்டு போய்கொண்டே இருப்பேன். தன் துப்பாக்கியின் வாயை திறந்து தோட்டாக்களை சரிபார்த்து கொண்டான் அந்த சர்வேஷ். போலாமா? விவேக்கின் தோளை தட்டினான் அவன். வலித்தது. ஒரு குரல் சிரித்தது. சர்வேஷ், நீ அந்த பழைய ஸ்டான்ஃபோர்ட் ஜீப்பை எடுத்துக்கோ. அதுதான் உனக்கு ராசியான வண்டி. XXXோடு வா, இல்லைன்னா இவனோட டெட் பாடியோடு வா. 2ல 1 நிச்சயம். இவன் தன்னோட போலீஸ் வாழ்க்கையில் யாரை வேணும்னாலும் ஏமாத்தி இருக்கலாம், என்னை ஏமாற்றவே முடியாது. விவேக்கின் காதருகே ஒருவன் குனிந்தான். இதோ பார், எங்க ஆள் சர்வேஷ் சாதாரண நபர் கிடையாது. சகலமும் அவனுக்கு தெரியும். உன்னோட கைகளும் கால்களும் கட்டப்பட்டு வாயில் ஒரு பிளாஸ்டர் ஒட்டப்பட்டு ஜீப்பின் பின்புறம் இருக்கிற கேபினில் நீ ஒரு பார்சல் மாதிரி விழுந்து கிடக்க சர்வேஷ் ஜீப் போட்டுவான். நீ அட்ரஸ் சொல்லணும். சரியான அட்ரஸுக்கு போனதும் தான் உனக்கு விடுதலை கிடைக்கும். சர்வேஷும் நீயும் ஃப்ரெண்ட்ஸுகள் மாதிரி அந்த நபரை மீட் பண்ணணும். 5 நிமிஷத்தில் XXXை வாங்கிட்டு வெளியே வரணும். இப்ப நான் சொன்ன ப்ரோக்ராம்ல எந்த ஒரு தப்பும் நடக்கக்கூடாது. அப்படி தப்பு நடந்தா நீ உன்னோட உயிரை விட வேண்டியதுதான். ஒருவேளை உன்னால சர்வேஷுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா இங்கே இருக்கிற நெப்போலியன் 2 துண்டுகளாய் வெட்டப்பட்டு ஒரு துண்டு கிரைம் பிரான்ச் வாசலிலும் இன்னொரு துண்டு உளவுத்துறை வாசலிலும் கிடக்கும். விவேக் பயத்தை ஒளித்து வைத்துக் கொண்டு செயற்கை புன்னகையோடு சொன்னான். எந்த பக்கமும் உயிர் சேதம் வேண்டாம். உங்களுக்கு தேவைப்படுற அந்த XXXை என்னோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துடுறேன். நம்பலாமா? தாராளமாய். விவேக் தன் தோள்களை அலட்சியமாய் குலுக்கி கொண்டாலும் இதயம் படபடத்தது. ரத்தத்தில் குளிரும் பயமும் கலந்து உடம்பை லேசாய் உதற வைத்தது. இந்த நேரம் நானும் நெப்போலியனும் காணாமல் போனது போலீஸ் துறையை உலுக்கி எடுத்திருக்கும். ரூபலா புலம்ப விஷ்ணு தன்னுடைய விளையாட்டை எல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு, பாசுக்கு ஒன்றும் ஆகாது மேடம், கவலைப்படாதீங்க என்று சொல்லிவிட்டு அவன் நிஜமாகவே கவலைப்பட்டு கொண்டிருப்பான். என்ன, கிளம்பலாமா? விவேக்கை நெட்டி தள்ளினான் சர்வேஷ். அத்தியாயம் 15. விஷ்ணு தன்னுடைய பைக்கை விவேக் வீட்டுக்கு முன்பாய் நிறுத்திவிட்டு பதட்டத்தை காட்டிக்கொள்ளாமல் உள்ளே போனான். சோபாவில் உட்கார்ந்திருந்த ரூபலா தளர்வாய் எழுந்து கவலையோடு எதிர்கொண்டாள். விஷ்ணு, அவரை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சதா? விஷ்ணு புன்னகைத்தான். என்ன மேடம், ஏதோ காணாமல் போன நபரை பத்தி விசாரிக்கிற மாதிரி என்கொயர் பண்றீங்க? அவர் காணாம போகல, ஏதோ உன்னை கண்டுபிடிக்கிறதுக்காக வெளியே தலை காட்டாம இருக்கார், அவ்வளவுதான். எத்தனை தடவை இது மாதிரி? இல்ல விஷ்ணு, இந்த தடவை எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஒரு பயமும் கிடையாது மேடம். பாசால எதிரிகளுக்குத்தான் ஆபத்தே தவிர ஆபத்து அவருக்கு இல்லை. ஆமா, நீங்க எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னீங்க? ரூபலா குரலை தாழ்த்தினாள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் பாஸோட ரூமுக்கு போயிருந்தேன். ஒரு விஷயம் என்னோட கண்ணில் பட்டது. என்ன விஷயம்? வா சொல்றேன். ரூபலா உள்ளே கூட்டி போனாள். அது விவேக்கின் கம்ப்யூட்டர் அறை. மேஜையின் மேல் இறைந்து கிடந்த நாளிதழ்களில் ஒன்றை தேடி எடுத்தாள். என்ன மேடம், பேப்பர்ல என்ன செய்தி? பேப்பர்ல எந்த செய்தியும் கிடையாது விஷ்ணு. இந்த பேப்பரின் 2வது பக்கத்தில் ஒரு ஓரத்தில் உன்னோட பாஸ் பால் பாயிண்ட் பேனாவால என்ன எழுதியிருக்காருன்னு பாரு. விஷ்ணு பார்த்தான். என்ன இது? ஏதோ ஒரு பெயர் நீளமாய்
கிறுக்கலாய் எழுதப்பட்டிருந்தது. அத்தியாயம் 16. ஸ்டான்ஃபோர்ட் ஜீப்பை இருட்டில் வேகமாய் விரட்டி கொண்டிருந்தான் சர்வேஷ். ஜீப்பின் பின்பக்கம் இருந்த கேபினில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் விவேக் உருண்டு கிடந்தான். வாயில் பிளாஸ்டர் ஒட்டப்படாததால் நிம்மதியாய் மூச்சுவிட்டு அவனால் பேச முடிந்தது. சர்வேஷ் வாயில் புகையும் பழுப்பு நிற சிகரெட்டோடு ஜீப்பின் ஸ்டியரிங்கை கையாண்டு கொண்டே கேட்டான். எங்கே, நீ சொன்ன அட்ரஸை மறுபடியும் சொல்லு பார்க்கலாம். நம்பர் 113, செர்ரி கார்டன் லேஅவுட் எக்ஸ்டென்ஷன், திருவான்மையூர். அந்த வீட்ல யார் இருக்காங்க? அங்கே யார் இருந்தா உனக்கு என்ன? உனக்கு வேண்டியது XXX தானே? வாங்கி கொடுத்துடுறேன். நீ போலீஸ் ஆசாமி. என்னை ஏமாற்றி போலீஸ்ல மாட்டிவிட நினைச்சா ஒரு வினாடி நேரத்துல உன்னை சுட்டு தள்ளிட்டு நானும் தற்கொலை பண்ணிக்குவேன். அடுத்த சில நிமிஷ நேரத்தில் அங்கே நெப்போலியனும் உயிரோடு இருக்க மாட்டான். எனக்கு இதெல்லாம் தெரியாதா என்ன? தெரிஞ்சா சரி. ஜீப் வேகம் பிடித்து கடற்காற்றை கிழித்து அரை மணி நேரம் பயணம் செய்த பின் இருட்டில் செர்ரி கார்டன் லேஅவுட் வெல்கம்ஸ் யூ என்ற பெயர் பலகை தெரிந்தது. எப்படி போகணும்? நேராய் 1 கிலோமீட்டர் தூரம் போனா எக்ஸ்டென்ஷன் வரும். அதுல 2வது கட், கடைசி பங்களா. ஜீப் விரைந்தது. புதிதாக போடப்பட்ட சாலையில் வேகமான பயணம். சில நிமிட பயணம். செர்ரி கார்டன் லேஅவுட் எக்ஸ்டென்ஷன் எதிர்பட்டது. ஜீப் 2வது குறுக்கு தெருவில் திரும்பியது. கார்ப்பரேஷன் குழல் விளக்கு வெளிச்சத்தில் வரிசையாய் சிறியதும் பெரியதுமாய் பங்களாக்கள். சர்வேஷ் ஜீப்பின் ஹெட்லைட் வெளிச்சத்தில் பங்களாவின் எண்களை பார்த்து கொண்டே வந்து 113 எண்ணிட்ட அந்த பங்களாவுக்கு முன்பாய் ஜீப்பை நிறுத்தினான். ஹெட்லைட்களை அணைத்தான். விவேக்கின் கை கால் கட்டுகளை அவிழ்த்து கொண்டே சொன்னான். இதோ பார், மறுபடியும் சொல்றேன், என்னை ஏமாத்த நினைச்சா அதனோட விளைவுகள் ரொம்பவும் மோசமாய் இருக்கும். எனக்கு உன்மேல கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் சரி, உன்னை சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். என்னோட உயிரை பற்றின பயமும் எனக்கு கிடையாது. விவேக் ஒரு பெருமூச்சோடு தலையாட்டினான். எனக்கு தெரியாதா என்ன? என்னோட புத்திசாலித்தனத்தையும் பராக்கிரமத்தையும் காட்ட இது நேரம் இல்லை. எனக்கு வேண்டியது நெப்போலியனோட உயிர். உனக்கு வேண்டியது XXX. உனக்கு புரிஞ்சா சரி. இருவரும் பங்களா கேட்டை நோக்கி போனார்கள். கேட்டின் உள்ளே சிலிண்டர் சைஸில் கட்டப்பட்டிருந்த கூண்டுக்குள் இருந்து அந்த செக்யூரிட்டி காக்கி நிற யூனிஃபார்மில் வெளிப்பட்டான். குரல் கொடுத்தான். யாரு? விவேக் செக்யூரிட்டியை நெருங்கி கேட்டான். அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. பார்க்கணும். நீங்க போலீஸ் கிரைம் பிரான்ச் ஆபீசர் விவேக் வந்திருக்கிறதாய் சொல்லு. செக்யூரிட்டி சில வினாடிகள் தயங்கிவிட்டு கூண்டுக்குள் போய் இன்டர்காமில் பேசிவிட்டு வந்தான். அம்மா உங்களை வர சொன்னாங்க சார். சொல்லிக்கொண்டே கேட்டை திறந்துவிட விவேக்கும் சர்வேஷும் உள்ளே போனார்கள். போக போகவே போர்டிகோவில் இருந்த டியூப்லைட் உயிர் பிடித்து கொண்டு ஒளியை உமிழ்ந்து அங்கிருந்த இருட்டை விரட்டியது. போர்டிகோ படிகள் ஏறும்போதே முகப்பு கதவு திறந்தது. நைட் கவுனோடு டாக்டர் சத்யஜோதி வெளிப்பட்டாள். அத்தியாயம் 17. சத்யஜோதி கலவரம் படிந்த கண்களோடு விவேக்கை ஏறிட்டாள். மிஸ்டர் விவேக், என்ன இந்த நேரத்தில்? எனிதிங் இம்பார்ட்டன்ட்? எஸ் டாக்டர். உள்ளே போய் பேசலாமா? யார் இந்த ஆள்? சொல்றேன், ப்ளீஸ் உள்ளே போலாமா? வாங்க. உள்ளே போனார்கள். வரவேற்பறையில் இருந்த சோபாக்களில் உட்கார்ந்தார்கள். சொல்லுங்க விவேக், என்ன விஷயம்? டாக்டர், நான் உங்ககிட்ட கொடுத்து வச்ச அந்த XXXஐ இவர்கிட்ட கொடுத்துடுங்க. சத்யஜோதி முகம் மாறினாள். XXXா? அது மாதிரி ஒன்னை என்கிட்ட நீங்க கொடுக்கவே இல்லையே. விவேக் கோபமா எழுந்தான். டாக்டர், நீங்க அந்த XXXஐ தரலன்னா நெப்போலியனை கொன்னுடுவாங்க. சீக்கிரமா அதை எடுங்க. விவேக், உங்களுக்கு என்னாச்சு? வாட் இஸ் ராங் வித் யூ? அந்த XXX என்னானே எனக்கு தெரியாது. அதை என்கிட்ட கொடுத்ததாய் ஏன் பொய் சொல்றீங்க? விவேக் வெகுண்டான். என்னது, நான் பொய் சொல்றேனா? நான் கொடுத்ததை வாங்கி வச்சுட்டு இப்படி அநியாயமாய் பொய் சொல்றியே. ஆர் யூ அஷேம்டு டு பி எ டாக்டர்? கோபமாய் கத்திக்கொண்டே அவள் மேல் பாய்ந்து கழுத்தை இறுக்கி பிடித்தான். சத்யஜோதி விவேக்கின் பிடியில் மூச்சு திணறினாள். விவேக், என்ன இது? அந்த XXX எங்கே? விவேக்கையும் சத்யஜோதியையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்த சர்வேஷ் கையில் ரிவால்வரோடு ஆத்திரத்தோடு எழுந்தான். என்ன, 2 பேரும் டிராமா பண்றீங்களா? விவேக் சத்யஜோதியின் கழுத்தை இறுக்கி பிடித்து தள்ளியபடியே போய் சர்வேஷ் மேல் மோதி எதிர்பாராத ஒரு வினாடியில் அவன்
கையில் இருந்த ரிவால்வரை தட்டி பறித்தான். சர்வேஷ் ஒரு பக்கமும் சத்யஜோதி ஒரு பக்கமும் போய் எகிரி விழுந்தார்கள். சர்வேஷ் பதட்டத்தோடு தன்னுடைய செல்போனை எடுத்து எண்களை தட்ட முயல விவேக் தன் கையில் இருந்த ரிவால்வரால் சுட்டான். முழங்காலுக்கு கீழே தோட்டா பாய்ந்து சதையை பீத்து கொண்டு போக அதிர்ச்சியில் சர்வேஷின் கையில் இருந்த செல்போன் எகிரி போய் சுவரோரமாய் விழுந்தது. விவேக் பாய்ந்து போய் அதை பொறுக்கி கொண்டான். சர்வேஷ், நீ இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்காவது இந்த இடத்தை விட்டு அசையக்கூடாது என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் உன்னை முழங்காலுக்கு கீழே சுட்டேன். தோட்டா பாய்ந்த முழங்காலை அழுத்தி பிடித்து கொண்டு சுவருக்கு அப்படியே சாய்ந்து உட்கார்ந்தான் சர்வேஷ். கண்களை மூடி வலியை மென்று விழுங்கினான். விவேக் அவன் அருகே குனிந்தான். இப்போ ஒரு உண்மையை சொல்றேன், கேட்டுக்கோ. நீ கேட்டியே அந்த XXX, அது என்னான்னு எனக்கு உண்மையிலேயே தெரியாது. அது என்னான்னே தெரியாத போது நான் எப்படி அதை யார்கிட்டையாவது கொடுத்து வச்சிருக்க முடியும்? அந்த XXX என்னான்னு உனக்கு தெரியும், ஆனா அதை நீ என்கிட்ட சொல்ல மாட்ட. நீ உயிரை விட்டாலும் விடுவியே தவிர வார்த்தையை வெளியே விட மாட்ட. பரவாயில்லை, அது என்னன்னு டாக்டர் சத்யஜோதி மூலமாவே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சொன்ன விவேக் சத்யஜோதியிடம் திரும்பினான். டாக்டர், சர்வேஷை இப்படி வீழ்த்துறதுக்காக நான் உங்ககிட்ட சின்னதாய் ஒரு டிராமா பண்ணினேன். கழுத்தை பிடித்து நெருக்கிற மாதிரி நடிச்சேன். இனி டிராமா கிடையாது, எல்லாமே நிஜம். அந்த XXX என்னான்னு உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க, அது என்ன? சத்யஜோதியின் முகம் கோபத்தில் சிவந்தது. வயிறு எக்கி கத்தினாள். விவேக், உங்களுடைய கற்பனையான கேள்விகளுக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. சோ உங்களுக்கு XXX என்னான்னு தெரியாது. தெரியாது தெரியாது தெரியாது. சரி, உங்களுக்கு தெரியாதுன்னா என்ன? மிஸ்டர் ரொசாரியோவை கேட்டு சொல்லுங்க. என்னது, ரொசாரியோவை கேட்டு சொல்றதா? எஸ், அவருக்கு போன் பண்ணி கேட்டு பாருங்களேன், பதில் கிடைக்கும். சத்யஜோதி தன் இடது கையின் சுட்டு விரலை உயர்த்தினாள். விவேக், திஸ் இஸ் டூ மச். என்னை எதுக்காக இப்படி டார்ச்சர் பண்றீங்கன்னு தெரியல. என்ன டாக்டர் பண்றது? உண்மை உங்க மூலமாய்தான் வெளியே வரணும்னு விதி இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? XXX பற்றி ரொசாரியோவுக்கு தெரியும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் காரணம் சொன்ன பின்னாடி நீங்க அவருக்கு போன் பண்றீங்களா? பண்றேன். குட். இப்ப காரணம். முகில் உயிர் பிரியும் தருவாயில் ISI என்கிற ஆங்கில எழுத்துக்களை சொன்னா. அந்த எழுத்துக்களில் உள்ள ISI என்கிற எழுத்துக்கள் பாகிஸ்தான் உளவு அமைப்பான இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸை குறிக்கும் என்பதை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டேன். SSI என்கிற எழுத்துக்களுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. பிறகு வீட்டுக்கு போய் யோசிச்சு பார்த்தேன், ஒன்னும் பிடிபடல. லஞ்ச் சாப்பிட்டு ஓய்வா இருந்தப்ப ரொசாரியோவுக்கு சொந்தமான தீவை பற்றியும் அந்த தீவுக்கு போய் 10 நாள் தங்கி இருந்து ஸ்வஸ்திகாவை கொலை பண்ண முயற்சிக்கிற அந்த நபர் யாருங்கிறதை கண்டுபிடிக்க வேண்டி இருக்கிறதை பற்றியும் என்னோட ஒய்ஃப் ரூபலா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த தீவுக்கு போறதுக்கு முந்தி அதை பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்க இன்டர்நெட்டில் ஸ்பாட் ஃபைண்டர் வெப்சைட்டை ஓபன் பண்ணி பார்த்தேன். சில்வர் சாண்ட் ஐலாண்ட் என்கிற அந்த தீவின் பெயரை ஸ்பாட் ஃபைண்டர் வெப்சைட்டில் SSIன்னு குறிப்பிட்டதையும் பார்த்தேன். உடனே என்னோட மனசுக்குள்ள தீப்பொறிகள். பாகிஸ்தானுக்கு போயிட்டு வந்த முகில் சில்வர் சாண்ட் ஐலாண்டுக்கு சொந்தமான ரொசாரியோவோடு ஏதோ ஒரு வகையில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்கிற சந்தேகம் எனக்கு வந்தது. ரொசாரியோ ஜோத்னா தம்பதிகளுக்கு ஒரு வாரிசை பெற்றுத்தர வாடகை தாயாய் ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஸ்வஸ்திகாவும் முகிலும் நெருங்கின தோழிகள் என்கிற தகவலும் நெருடலாய் இருந்தது. பட் இது எல்லாமே சந்தேகங்கள் தான். இதை தெளிவுபடுத்திக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருந்தப்பதான் இந்த சர்வேஷ் கும்பலால கடத்தப்பட்டேன். XXX எங்கேன்னு சர்வேஷோட கும்பல் என்னை மிரட்டி கேட்டப்ப இது ஏதோ ஒரு பெரிய விவகாரம்னு புரிஞ்சுக்கிட்டேன். ரொசாரியோவுக்கு நீங்க ரொம்பவும் நெருக்கம்ங்கிறதால XXX பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம்னு நினைச்சு சர்வேஷை இங்கே கூட்டிக்கிட்டு வந்தேன். இப்ப சொல்லுங்க டாக்டர் மேடம், நீங்க ரொசாரியோவுக்கு போன் பண்ண போறீங்களா இல்லையா? சத்யஜோதி வியர்த்து போயிருந்தாள். போன் பண்றேன். பட் நீங்க நினைக்கிற மாதிரி ரொசாரியோவுக்கும் எனக்கும் பெரிய அளவில் எந்த தொடர்பும் கிடையாது. அவருக்கு வாரிசு வேணும் என்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் நான் அக்கறை காட்டி ஸ்வஸ்திகாவை ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். ஸ்வஸ்திகாவை கொலை முயற்சி நடந்ததால உங்களை கூப்பிட்டு பாதுகாப்பு கேட்டேன். மற்றபடி இந்த சர்வேஷ் கும்பலை பற்றியோ அந்த XXX விஷயத்தை பற்றியோ எதுவும் எனக்கு தெரியாது.
முடியாது. ஓகே, சென்னை ஹோட்டலில் தங்கி இருக்கிற ரொசாரியோவுக்கு ஃபோன் பண்ணி உடனே அவரை இந்த வீட்டுக்கு வர சொல்லுங்க. காரணத்தை கேட்டா ரொம்பவும் அவசரம், ஒரு முக்கியமான விஷயம், போன்ல பேச முடியாது, நேர்ல வாங்கன்னு கூப்பிடுங்க. சத்யஜோதி வியர்த்து கொண்டே தன்னுடைய செல்போனை கையில் எடுத்துக்கொண்டாள். அத்தியாயம் 18. டாக்டர் சத்யஜோதி சர்வேஷின் தோட்டா பாய்ந்த காலுக்கு சிகிச்சை அளித்து முடிப்பதற்குள் பங்களா வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. சர்வேஷ் மயக்கத்தில் இருக்க விவேக்கும் சத்யஜோதியும் ஜன்னல் வழியே எட்டி பார்த்தார்கள். அது ரொசாரியோ தான் என்றாள் சத்யஜோதி. சொன்னபடி அரை மணி நேரத்துக்குள்ள வந்துட்டார். டாக்டர், நான் சொன்னதெல்லாம் கவனம். நான் எப்படி சொல்லி கொடுத்தேனோ அதே மாதிரி பேசுங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சர்வேஷ் இந்த சோபாவிலேயே படுத்திருக்கட்டும். அவனை பார்த்ததும் அவரோட ரியாக்ஷன் எப்படின்னு நான் அப்சர்வ் பண்ணணும் சொன்ன விவேக் அந்த அறையின் வார்ட்ரோபுக்கு பின்புறம் இருந்த இடைவெளியில் போய் ஒண்டிக் கொண்டான். 2 நிமிடங்கள் கரைந்து போயிருக்க ரொசாரியோ பதட்டத்தோடு அந்த அறைக்குள் நுழைந்தார். சத்யஜோதி எதிர்கொண்டாள். வாங்க மிஸ்டர் ரொசாரியோ. என்ன டாக்டர், என்ன ப்ராப்ளம்? இந்த ராத்திரி வேளையில் வர சொல்ற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம்? முதல்ல இந்த சோபாவில் படுத்திருக்கிற நபர் யாருன்னு தெரியுதான்னு பாருங்க. சத்யஜோதி சோபாவை காட்ட ரொசாரியோ குழப்பத்தோடு போய் மயக்கத்தில் ஆழ்ந்து கிடந்த சர்வேஷை பார்த்தார். பார்த்ததும் பதட்டம் அடைந்தார். இவன் எப்படி இங்கே? இவனை உங்களுக்கு தெரியுமா ரொசாரியோ? அது ஏதாவது வேலை இருக்குமான்னு கேட்டு ஒரு தடவை என்னை பார்த்திருக்கான். இவன் எப்படி இங்கே? திருட வந்தான், சுட்டுட்டேன். இடது முழங்காலுக்கு கீழே தோட்டா பாய்ஞ்சு மயக்கமாயிட்டான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலை. போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணவும் தயக்கமா இருந்தது. அதான் உங்களை கூப்பிட்டேன். நல்ல வேலை பண்ணீங்க டாக்டர். போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணினா அவங்க 1008 கேள்வி கேட்பாங்க. இந்த பிரச்சனையை நான் டீல் பண்ணிக்கிறேன். நல்ல வேலை பண்ணீங்க டாக்டர். போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணினா அவங்க 1008 கேள்வி கேட்பாங்க. இந்த பிரச்சனையை நான் டீல் பண்ணிக்கிறேன். எப்படி? டோன்ட் வரி டாக்டர். இனிமே நீங்க இவனை மறந்துடலாம். ரொசாரியோ சொல்லிக்கொண்டே தன்னிடம் இருந்த செல்போனை எடுத்து எண்களை அழுத்த முயல பின்னங்கழுத்தில் எதுவோ குறுகுறுத்தது. சட்டென்று திரும்பினார். விவேக் ரிவால்வரோடு தெரிந்தான். சிரித்தான். ரொம்பவும் நன்றி ரொசாரியோ. சர்வேஷ் உங்களோட ஆள்தான் ஒத்துக்கிட்டதுக்கு. ரொசாரியோவின் முகம் சடதியில் கருத்து போயிற்று. நீங்க இப்படி ஒரு சந்திப்பை நாம 2 பேருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் இல்லையா ரொசாரியோ? ரொசாரியோ சத்யஜோதியின் பக்கம் திரும்பினார். கோபமாய் இறைந்தார். டாக்டர், வாட் இஸ் திஸ்? சாரி மிஸ்டர் ரொசாரியோ, ஐ எம் ஹெல்ப்லெஸ். உங்ககிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு மட்டும் எனக்கு புரியுது. பட் அது என்னன்னு எனக்கு தெரியலை. விவேக் ஒரு போலீஸ்மேன். அவர் கேட்ட சில கேள்விகளுக்கு என்னால பதில் சொல்ல முடியல. உங்களால சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கோஆப்ரேட் வித் ஹிம். விவேக் தன் கையில் வைத்திருந்த ரிவால்வரின் நுனியால் ரொசாரியோவின் கழுத்தை அழுத்தினான். ரொசாரியோ, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க உங்க செல்போன் மூலமாய் யாருக்கோ பேச முயற்சி பண்ணீங்க. அது யாருக்குன்னு எனக்கு தெரியும். நெப்போலியனை தீர்த்து கட்ட சொல்லி கட்டளை பிறப்பிக்க தானே ஃபோன் பண்ண முயற்சி செஞ்சீங்க. நெப்போலியனா? யாரது? இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். உங்க மேல வெளிச்ச வட்டம் விழுந்தாச்சு. இனிமே நீங்க தப்பிக்க முடியாது. இப்ப நான் சொல்றபடி நீங்க கேட்கலன்னா உங்க வலது முழங்காலை என் கையில் இருக்கிற ரிவால்வர் குறிப்பார்க்கும். நான் ABCDன்னு 26 எழுத்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீங்க என்னோட பேச்சை கேட்டு நடக்கணும். இல்லைன்னா முழங்கால் சிதறும். நோ, வேண்டாம். ரொசாரியோ கண்களில் பீதி. அப்படின்னா நான் சொல்றபடி கேட்குறீங்களா? நெப்போலியனை அடைச்சி வச்சிருக்கிற இடத்துக்கு ஃபோன் பண்ணுங்க. என்ன பார்க்குறீங்க? ஃபோன் பண்ணி உடனடியாய் நெப்போலியனை விடுவிக்க சொல்லணும். உங்க ஆட்கள் பறிமுதல் பண்ணி வச்சிருக்கிற என்னோட செல்போனை நெப்போலியன் கிட்ட கொடுக்கணும். அப்புறம் நீங்களும் சர்வேஷும் போலீஸில் மாட்டிக்கிட்ட விபரத்தை பற்றி மூச்சு விடக்கூடாது. ரொசாரியோ தலையாட்டினார். இப்போ ஃபோன் பண்ணுங்க. நான் சொன்னது தவிர எக்ஸ்ட்ராவாய் ஒரு வார்த்தை உங்க வாயிலிருந்து வெளிவந்தாலும் சரி, தோட்டா இந்த ரிவால்வரிலிருந்து வெளியே வந்துடும். ரொசாரியோ தன் செல்போனை எடுத்து எண்களை தட்டி கம்மி போன குரலில் பேச ஆரம்பித்தார். அத்தியாயம் 19. கிழக்கில் சூரியன் கண்விழிக்க ஆரம்பித்த போது ரொசாரியோ சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தின் உள்ளே இருந்த கஸ்டடி அறையில் ஒரு ஸ்டூலின் மேல் உட்கார வைக்கப்பட்டிருந்தார். உடம்பில் பனியன், ஜெட்டி மட்டும். சுற்றிலும் உயர் போலீஸ் அதிகாரிகள் இறுக்கமான முகங்களோடு நின்றிருக்க
விவேக் அவருக்கு எதிரே உட்கார்ந்து சின்ன சின்ன கேள்விகளாய் கேட்டுக்கொண்டிருந்தான். லிப்ஸ்டிக்கில் விஷத்தை தடவி முகில் கொலை செய்யப்பட்டதுக்கு காரணம் நீங்கள் தானே? ரொசாரியோ கவலை உறைந்து போன கண்களோடு ஆமாம் என்பது போல் தலையசைத்தார். எதுக்காக அந்த கொலை? ரொசாரியோ ஒரு 10 வினாடிகள் மௌனம் சாதிக்க பக்கத்தில் இருந்த சர்ஜென்ட் ஒருவர் தன் கையில் வைத்திருந்த லாட்டியால் ரொசாரியோவின் முகத்தை நிமிர்த்தினார். சார் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் ஒழுங்கு மரியாதையா பதில் வரணும். பதில் சொல்ல லேட் பண்ணினாலோ முரண்டு பிடிச்சாலோ இந்த மலபார் லாட்டி உன் தோள்பட்டையில் இடியா இறங்கும். நான் அடிக்கிற வேகத்தை பொறுத்து உன் தோள்பட்டை எலும்பு கூட முறியலாம். ரொசாரியோவின் முகம் பயத்தில் வியர்த்தது. காகிதமாய் உலர்ந்து போன நாக்கை அவசரமாய் ஈரப்படுத்தி கொண்டு பேச ஆரம்பித்தார். பாகிஸ்தானுக்கு ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டராய் போயிட்டு வந்த முகில் எனக்கும் அந்த பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISIக்கும் இருந்த ஒரு ரகசிய ஒப்பந்தத்தை எப்படியோ ஸ்மெல் பண்ணிட்டா. விருதாச்சலம் டு சென்னை பயணிகள் பஸ்ஸை வெடிகுண்டு வச்சு தகர்த்து 9 பேர் பலியானதுக்கு காரணம் என்னோட இயக்கத்தை சேர்ந்த ஆட்கள் தான் என்கிற உண்மையையும் கண்டுபிடிச்சிட்டா. அவள் எந்த நிமிஷமும் போலீஸுக்கு போகலாம், எச்சரிக்கையா இருக்கவும்னு ISI உளவு அமைப்பிலிருந்து எனக்கு தகவல் வந்தது. லிப்ஸ்டிக்கில் விஷத்தை தடவி அவளை தீர்த்து கட்டினோம். இந்த வேலைக்கு அவ வீட்ல வேலை செய்கிற ஒரு சர்வன் மெய்டையே உபயோகப்படுத்திக்கிட்டோம். பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISIக்கும் உங்களுக்கும் அப்படி என்ன ரகசிய ஒப்பந்தம்? அது ரொசாரியோ தயங்க சர்ஜென்டின் கையில் இருந்த லாட்டி உயர்ந்தது. அவர் பேச ஆரம்பித்தார். தமிழ்நாட்டில் இருக்கிற 3 முக்கிய நகரங்களான சென்னை, கோவை, மதுரையை ஒரே நேரத்தில் தகர்த்து பல்லாயிரக்கணக்கான மக்களின் மரணத்துக்கு ஒரு திறப்பு விழாவை நடத்த ISI திட்டம் போட்டாங்க. அதுக்காக ஒரு 100 தீவிரவாதிகளுக்கு பயிற்சி கொடுக்க என்னோட சில்வர் சாண்ட் ஐலாண்டை பயன்படுத்திக்க போறதாகவும் அதுக்காக $1 கோடி பணம் தரதாகவும் சொன்னாங்க. ஒரு பெரிய தொகை கிடைக்க போற சந்தோஷத்துல நானும் ஒத்திக்கிட்டேன். அந்த 100 பேரும் இப்போ உங்க தீவில் தான் இருக்காங்களா? ஆமாம். சுற்றுலா பயணிகள் என்கிற போர்வையில் அந்த 100 பேரும் எனக்கு சொந்தமான காட்டேஜுகளில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. சொன்னபடி பணம் கொடுத்துட்டாங்களா? பாதி பணம் கொடுத்துட்டாங்க. அது என்ன XXX? தமிழ்நாட்டு வரைபடத்தில் சென்னை, கோவை, மதுரை ஊர்களில் இருக்கிற இடங்களை X குறி போட்டு எந்தெந்த இடத்தில் வெடிகுண்டுகளை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு முடிவு எடுத்து ISI ஒரு வரைபடம் தயாரித்து எனக்கு அனுப்பி இருந்தாங்க. இதை எப்படியோ ஸ்மெல் பண்ணிக்கிட்ட முகில் எனக்கு ஃபோன் பண்ணி அதே மாதிரி ஒரு நகல் படம் தன்கிட்ட இருக்கிறதாகவும் தான் போலீஸுக்கு போகாமல் இருக்கணும்னா $10 லட்சம் தனக்கு வேணும்னு பேரம் பேசினா. அவ கேட்ட பணத்துக்கு நான் ஒத்திக்கிட்டேன். 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணி நான் தொகையை குறைச்சு கேட்டுட்டேன். எனக்கு $50 லட்சம் வேணும்னு கேட்டா. அதுக்கும் நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா அவ என்கிட்ட பேரம் பேசிட்டே எனக்கு எதிராய் செயல்படுறாளோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. லிப்ஸ்டிக்கில் விஷத்தை தடவி தீர்த்து கட்டிட்டேன். உங்க வாரிசை சுமக்கிற வாடகை தாய் ஸ்வஸ்திகாவும் முகிலும் தோழிகள் என்கிற உண்மை உங்களுக்கு முன்னாடியே தெரியாதோ? தெரியாது. ஸ்வஸ்திகாவையும் டாக்டர் சத்யஜோதியையும் தீர்த்து கட்ட யாரோ முயற்சி பண்ணியிருக்காங்க. அது யாரு? சித்ரகுப்தன் என்கிற பேர்ல என்னோட ஒய்ஃப் ரூபலா கிட்ட பேசினது யாரு? நேத்து ராத்திரியே அவன் யாருங்கிறத என்னோட ஆட்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவன் பேரு சாலமன். ஸ்வஸ்திகாவை காலேஜ் டேஸிலிருந்தே ஒரு தலைப்பட்சமாய் காதலிச்சிட்டு வந்திருக்கான். அவ ஒரு வாடகை தாயாய் மாறினது அந்த சாலமனுக்கு பிடிக்கல. அதான் கொலை வெறியோடு 2 பேரையும் தீர்த்து கட்ட முயற்சி பண்ணியிருக்கான். இப்ப அவன் எங்கே? என்னோட ஆட்கள் பிடியில தான் இருக்கான். விவேக் ஒரு பெருமூச்சோடு ரொசாரியோவின் தோளில் கை வைத்தான். ஒரு தீவே உங்களுக்கு சொந்தமாய் இருக்கும்போது $1 கோடி தாய் நாட்டை ரத்தத்தில் மிதக்க வைக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? உங்களுக்கு ஒரு வாரிசு வேணும்னு ஆசைப்பட்டீங்க. அதே நேரத்துல எத்தனையோ பேர்களின் வாரிசுகளை அழிக்க XXX என்கிற பேர்ல ஒரு பிரளயத்தையே உருவாக்க பார்த்தீங்க. இது எந்த வகையில் நியாயம்? நீங்க பிறந்த இந்த மண்ணுக்கு எதுவுமே நல்லது பண்ணாது போனாலும் பரவாயில்லை, துரோகம் பண்ணாமல் இருக்கலாமே. பை த பை, இந்த துரோகத்தில் உங்க மனைவிக்கு பங்குண்டா? இல்லை, அவளுக்கு எதுவுமே தெரியாது. ரொசாரியோ சொல்லிக் கொண்டிருக்கும் போதே விவேக்கின் செல்போன் அழைத்தது. எடுத்தான். மறுமுனையில் நெப்போலியன். சார்,
என்ன, ரொசாரியோவோட ஒய்ஃப் ஜோத்னாவை அவ தங்கி இருந்த ஹோட்டல் அறையில் வச்சு விசாரிக்க சொன்னீங்க இல்லையா சார்? ஆமா, விசாரிச்சிட்டு இருந்தேன் சார். ஒரு கட்டத்துல தன்னோட கணவர் இப்படிப்பட்டவரான அதிர்ச்சியில் உறைந்து போன ஜோத்னா கண்ணிமைக்கிற நேரத்துல ஓடி போய் 7வது மாடி சிட் அவுட்டில் இருந்து கீழே குதிச்சிட்டா சார். ஒரு வினாடி அதிர்ந்து போன விவேக் தன் செல்போனை அணைத்தான். ரொசாரியோவை ஏறிட்டான். உங்களுக்கு தண்டனை கோர்ட்ல தான் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது இந்த கஸ்டடி அறையிலிருந்தே ஆரம்பமாயிடுச்சு. இப்பெல்லாம் கடவுள் உடனடியாவே தண்டிக்க ஆரம்பிச்சிடுறார். விவேக் சொல்லிவிட்டு அறையினின்றும் வெளியேற ரொசாரியோ புரியாமல் பார்த்தார். அத்தியாயம் 20. விவேக் வீடு. டைனிங் டேபிள். விஷ்ணுவின் இடது வலது கைகளில் 2 போண்டாக்கள் இடம் பிடித்திருக்க வாயில் ஒன்று. பாஷ், சொல்லு, நான் ஒரு மரமண்ட பாஷ். அவை நீ சொல்லணுமா என்ன? ரூபலா குறுக்கிட்டாள். என்னங்க, நானும் ஒரு மரமண்ட தான். அது உன்னை பெண் பார்க்க வரும்போதே எனக்கு தெரியுமே. இந்த நியூஸ் பேப்பர்ல நீங்க பால்பாயின் பேனாவால் எழுதியிருந்ததை நானும் பார்த்தேன், இந்த விஷ்ணுவும் பார்த்தான். சில்வர் சாண்ட் ஐலாண்டுன்னு எழுதி 2 எஸ்ஸுக்கு கீழேயும் ஐக்கு கீழேயும் கோடுகள் போட்டிருந்தீங்க. அதை நாங்க 2 பேருமே நோட் பண்ணலை. பண்ணியிருந்தா SSI என்கிற எழுத்துக்கள் ரொசாரியோவோட தீவைதான் குறிக்குதுன்னு கண்டுபிடிச்சு உடனடியாய் உங்களை காப்பாத்தி இருப்போம். போதும் உங்க புலம்பல். டிவியில் நியூஸ் கேட்கலாம். விவேக் சிரித்துக்கொண்டே ரிமோட் கண்ட்ரோலை தட்ட டிவியில் நியூஸ் போய்கொண்டிருந்தது. ஒட்டுமொத்த உலக நாடுகளும் பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISIக்கு கண்டனம். உளவுத்துறை என்பது அந்த நாட்டின் பாதுகாப்புக்கே தவிர இன்னொரு நாட்டின் பாதுகாப்பை சீரழிப்பதற்காக அல்ல. ஐநா சபையும் பாகிஸ்தானின் செயலை கண்டித்து விவேக், ரூபலா, விஷ்ணு 3 பேரும் கைகளை தட்டி கொண்டிருந்தார்கள்.